I welcome all my viewers, friends to Ranji's Flavors. Friends, இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற இந்த ரெசிபி இன்ஸ்டன்ட் ஊத்தப்பம். இந்த கால வேளையில் ரொம்ப ஹரிபரியாக இருக்கும்போது நம்ம சீக்கிரமாக செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிக்கணுங்கிறதுக்காக இந்த ரவா யூஸ் பண்ணி ஊத்தப்பம் ரெசிபி நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஊத்தப்பம் ரெசிப்பியில் நம்ம சேர்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி கேரட், பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம் அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடி பொடியாக நான் நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பவுல் எடுத்து அதில் 3/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 3/4 கப்பு மெஷர்மெண்ட்டு இந்த கப்பு, அதில் 3/4 கப்பு. இது 3 பேருக்கு நான் செய்கிறேன். இப்போது இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி அண்ட் 1/2 கப்பு தயிர், கெட்டி தயிர். வீட்டில் ரொம்ப புளிச்ச கொஞ்சம் தயிராக இருந்தால் கூட ஓகே, நல்ல ஃப்ரெஷ்ஷு தயிராக இருக்கணும். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஊத்தப்பம் செய்யலாம். ஸோ இப்போ இதை நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண வைக்க போகிறேன். இந்த ரவை ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நான் இப்போ திறந்து பார்க்குறேன். நல்லா ஊறி இருக்குது. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் கேரட் அண்ட் கேப்சிகம், வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கலந்து விடணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேணும்னா தண்ணி விடாமல், கடைசியாக வேணும்னாக்கா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதிலையே கொஞ்சமாக நான் உப்பும் சேர்த்துருக்கேன். ஏன்னாக்கா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ தண்ணி அளவு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பார்த்து விட்டுக்கலாம். இதில் இன்னொரு 1/4 கப்பு தண்ணி நான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இன்னொரு 1/4 கப்பு தண்ணியும் நான் இதில் சேர்க்குறேன். 3/4 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு தண்ணி, 1/2 கப்பு தயிர். இப்போ இவ்வளவு சேர்த்துருக்கோம். ரவையோட எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நான் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். அது கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்மளுக்கு இந்த ஊத்தப்பம். இதில் ஒரு 1/2 பேக்கெட் அது ஈனோ கடைசியாக நான் சேர்க்குறேன். செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்தா போகிறோம். அது கொஞ்சம் ஃப்ளஃபியாக நம்மளுக்கு ஊத்தப்பம் ரொம்ப நல்ல திக்காக அப்படி நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ இந்த நான்ஸ்டிக் தவாவில் நான் செய்கிறேன். மேலே ஆயிலால் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதை மார்னிங் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிக்கலாம். ஈஸியான இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தப்பம். இப்போ இந்த மிக்சரை ஒரு கரண்டியால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. சுற்றி வர எண்ணெய் விட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். இதில் 1 சைடு வேகிறதுக்கே ஒரு 2 மினிட்ஸ் 2.5 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட்டாக இந்த ஊத்தப்பம் கிடைக்கும். திருப்பி போட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு நான் இதை ரோஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்ல காம்பினேஷன். இப்போ 2வது சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தாலே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போ 2வது நான் செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை ரோஸ்ட் பண்ணால் தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுது. இதில் நான் டொமேட்டோ சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னாக்கா டொமேட்டோவை பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் அதில் சேர்க்கலாம். பட் அது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுது. மார்னிங் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு, பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ஈஸியான டிஃபன் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தப்பத்துக்கு நான் தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஆனியன் சட்னி கூட இதோட செஞ்சுக்கலாம். நம்ம இதை ரவையில் செஞ்சுருக்கிறதுனால நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு பசி எடுக்காது லஞ்ச் அவர் வரைக்கும். ரொம்ப டேஸ்டியான கோகோனட் சட்னியோடு நான் இன்றைக்கி உங்களுக்கு சர்வ் செஞ்சுருக்கேன். கட்டாயம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்தி ஆப்ஷன். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஈஸியாகவும் செஞ்சு முடிக்கணும். அந்த மாதிரி ரெசிபீஸாக நான் உங்களுக்கு வர்ற எபிசோட்லலாம் காமிக்கிறேன். லெட் அஸ் ஆல் மீட் வெரி சூன். பை.